الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم إذا حضر أحدكم الموت إن ترك خيرا الوصية للوالدين والأقربين بالمعروف حقا على المتقين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவினுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த வரிசையிலே இதுவரைக்கும் நாம் ஏறத்தாழ 176 ஆயத்துகளை பரிபூர்ணமாக நிறைவு செய்துவிட்டு 177 182 ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துகள் விளக்கங்களை பார்த்துவிட்டு இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து 176 சூரத்துல் பக்ராவினுடைய அடுத்த பாதி ஆரம்பமாகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. முதல் பாதியிலே அல்லாஹு தாலா உசூலுத்தீன், இன்னும் பனி இஸ்ரவேலர்களுடைய அவர்களுடைய அந்த எல்லா விதமான சேட்டைகள், அட்டூழியங்கள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துகள், அதற்கு அவர்கள் எவ்வாறு அதை எதிர்கொண்டார்கள் என்பதையும், அடுத்த பாதியிலே ஃபர்இ மசாயில், அதாவது ஒவ்வொரு விஷயத்தினுடைய தனித்தனி சட்டங்களையும் சொல்லப்படுகிறது. இப்போ அந்த அடிப்படையில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது 246வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். 246. இந்த பாடத்திலும் இலக்கிய நயம் சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம். இலக்கிய நயத்தில் இங்கு எந்த விஷயத்தை கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வருகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதற்காகத்தான் ஆரம்பமாக ஹக்கன் அலல் முத்தகீன் என்ற ஒரு ஆயத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். முத்தகீன்கள் மீது கட்டாய கடமையாகும் என்பதாக கருத்து கொண்ட இந்த ஆயத்தினுடைய ஒரு வரியை இங்கு எடுத்து எழுதியிருக்கிறோம். இதை மூலம் இதிலுள்ள அந்த இலக்கண விஷயங்களையும் கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் பேசுகின்றார்கள். எனவே இதை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். பாருங்கள், இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? 246 இலக்கிய நயம். இல்திஹாபும் திபாக்கும். இல்திஹாபும் திபாக்கும். இல்திஹாப் அண்ட் திபாக், இந்த ரெண்டையும் தான் பார்க்க போறோம். இல்திஹாப் தஹீஜ் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஆர்வம் ஊட்டுறதுக்கு, ஒரு விஷயத்தை என்ன செய்யறது, உந்துதல் ஏற்படுறதுக்காக வேண்டிய தஷ்வீக் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் தஷ்வீக்ங்கிறது நல்ல விஷயங்களை ஆர்வப்படுத்துறதுக்கு சொல்றது. இதுவும் ஒரு எச்சரிக்கைக்காக வேண்டி அந்த விஷயத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதற்காகவும் இது போன்ற தூண்டுதல்கள், ஒரு உந்துதல்கள் ஏற்படுத்தப்படும். இரண்டாவது திபாக். திபாக் என்பது ஒன்றுக்கும் ஒன்றும் முரணானது. இதற்கு நேர் மாற்றமான வார்த்தை அங்கு வந்திருக்கும். அது சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள், கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வாக்கியங்களை கொண்டு, அந்த விளக்கங்களை கொண்டு நாம் இதை படிப்போம், இன்னும் காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பர் 6, ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்கள் மீது கட்டாய கடமையாகும். இதற்கு முன்னால் உள்ள ஆயத்துகள், இதற்கு முன்னால் இலக்கிய நயங்களை பற்றியும் விளக்கமாக சில விஷயங்கள் பேசப்பட்டது. உலாயிக அல்லதீன சதகு என்பதில் ஹபர் ஜும்லா ஃபேலியாவாக வந்திருப்பதை பற்றியும், உலாயிக ஹுமுல் முத்தகூன் என்பதில் ஹபர் ஜும்லா இஸ்மியாக வந்ததை பற்றியும், இதுபோன்று இக்திசாஸ், அதாவது இக்திசாஸின் அடிப்படையில் நசபு கொண்டு வரப்படுகிறது, இவைகளை பற்றி பார்த்தோம். மஜாசி முர்சல், அதேபோல் ஈஜாசுல் பில் ஹதுஃப், அதைவிட பலாகத்துடைய சில வகைகளையும் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் பார்க்க போவது திக்ருல் முத்தகீன. முத்தகீன் உடைய வார்த்தை கூறப்பட்டிருக்கிறது. தக்கரல் முத்தகீன்னு சொல்லலாம், இல்லை திக்ருல் முத்தகீன் மின் பாபில் இல்ஹாபி வ தஹீஜ். இல்ஹாப் இன்னும் தஹீஜின் அடிப்படையிலே முத்தகீன் என்ற வார்த்தை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இல்ஹாப் என்றால் லஹிப, அல்ஹப, லஹிபங்கிறது லஹப்லேருந்து வந்தது. லஹப் என்றால் நெருப்பு கங்குக்கு சொல்றது.
தஹீஜ் என்றால் ஒரு கிளம்புறது, நம்ம மதம் பிடிக்கிறதுக்கு சொல்றது. ஒரு கிளப்பி விடுறது. ஹாஜல் ஃபீல் என்றால் என்ன? யானை மதம் பிடித்ததுன்னு அர்த்தம் யானைக்கு. அப்போ இல்ஹாப் தஹீஜுங்கிறது ஒரு உந்துதல் ஏற்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய வார்த்தைன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்குது இல்ஹாபும் தஹீஜும். குரானில் பல இடங்களில் இல்ஹாபுடைய இன்னும் தஹீஜுடைய இந்த புழக்கங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எந்தெந்த இடங்களில் எதுக்காக வேண்டி புழங்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் குரானில் பல இடங்களில் இது சம்பந்தமாக வந்திருக்குது. அல்லாஹு தாலா இதை சில விஷயங்களை ஆர்வம் மூட்டி, சில விஷயங்களை எச்சரிக்கை செய்து அல்லாஹு தாலா பல கோணத்தில் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இங்கேயும் இந்த இல்ஹாப் தஹீஜின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டும் ஏறத்தாழ ஒரு நெருக்கமான ஒரு வார்த்தைகள் தான். அப்போ முத்தக்கீன் என்று சொல்ல ஹக்கன் அலல் முத்தக்கீன் சொல்லும்போது முத்தக்கீன்களின் மீது அது ஒரு அவசியம். மற்றவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. குத்திபா அலைக் மீதா ஹதரா ஹதக்கும் மவுத் அஹத் என்று பொதுவாக சொல்லியாச்சு. இன் தரக்க ஹைரின் வசியத்துலில் வாலிதீன் உல் அக்ரபீன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இதை செய்யலாம் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹக்கன் அலல் முத்தகீன், முத்தகீன்கள் மீது அது கட்டாய கடமையாகி விடுகிறது என்று சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது, ஒரு உந்துதல் ஏற்படுத்தப்படுது, ஒரு தூண்டுதல், ஒரு கிளப்பி விடுதல் ஏற்படுது. அப்போ ஒரு உணர்வு ஊட்டுதல், சூடேற்றுதல் சொல்கிறோம்ல, அது ஏற்படுது. அப்போ நீங்கள் முத்தகீன்கள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும் என்பதாக சொல்கிறது. அப்போ இந்த மாதிரி குரானில் பல இடங்களில் பல மாதிரியான விஷயங்களுக்கு, இது ஏவுதல் விஷயங்களுக்காக வேண்டி, ஒரு விஷயத்த செய்கிறதுக்காக வேண்டி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு? தூண்டப்பட்டிருக்கு. சில இடங்களில் தடுக்கிறதுக்காக வேண்டி, சில இடங்களில் தடுப்பதற்காக வேண்டி சொல்லப்படும். உதாரணமாக குரானில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலகது ஊஹிய இலைக்க வ இலல்லதீன மின் கப்லிக லயின் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகூனன்ன மினல் ஹாசிரின். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஒரு ஆயத்துல, வலக்கது ஓஹிய இலைக்க ஓ இலல்லதீன மின் கபலிக், உங்களின் பக்கமும் நாம் வகி அறிவிக்கிறோம், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் நாம் வகி அறிவிக்கிறோம். அது சொல்லிட்டு வகி அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு தௌஹீது விஷயத்த சொல்லிட்டு லயின் அஷ்ரக்த, ஆனால் நீங்கள் இணை வைத்தால், நீங்கள் இணை வைப்பீர்கள் என்றால் லயஹ்பதன்ன அமலுக்க, உங்கள் அமலெல்லாம் வீணாகிவிடும், பல தக்கூனன்ன மினல் ஹாசிரின், நீங்கள் நஷ்டவாளிகளிலிருந்து ஆகிவிடுவீர்கள். பல யஹ்பத்தன்னங்கிறதையும் நூனை தாக்கியது நூனை சக்கீலா, பல தக்கூனன்னங்கிறது நூனை சக்கீலா. அப்போ இந்த இடத்துல வஹி அறிவிச்சுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறான். முதல்ல நபியை பார்த்து சொல்ற மாதிரி தெரியுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்கும் அதாவது எண்ணி நினைச்ச சொல்லவே அது தகுதி இல்லாத ஒரு வார்த்தை. அப்போ ஏன்னா இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய முதல் தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நபி தான் முதல் தாய். உலமா பலாக சொல்கிறாங்க, பலாகத்தில் உள்ள மக்கள் இந்த இடத்துல இல்ஹாபையும் தஹீஜையும் சேர்த்து புழங்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல உள்ள இல்ஹாப் பாருங்க, தடுக்கிறதுக்காக வேண்டி, தடுக்கிறதுக்காக பொதுவாக அதில் ஒரு ஹிக்மத் இருக்குது. பொதுவாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு செயல் அவர் அந்த பக்கம் செய்ய மாட்டார், அவர் அதன் பக்கம் போக மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. போக மாட்டாருங்கிறது தான் உறுதி. அவர் அதன் பக்கம் செல்லவே மாட்டார், அந்த பக்கம் கவனமே திருப்ப மாட்டார் என்று சொல்லும்போது அங்கே முஸ்பத்தாக கொண்டு வருவாங்க, லயஹ்பதன்ன அமலுக்க அப்படின்னு சொல்லி. அதாவது நீங்கள் போனால் லைன் அஷ்ரக்த அப்படின்னு. இதே நேரத்தில் அவர் போயிடுவாருங்கிற இடம்பாடு இருக்கும்போது நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் செல்லக்கூடாது, பலா தக்கரபு, இந்த மாதிரி இது மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டது பலாகத்துடைய ஒரு வகையில் வித்தியாசமாக ஒரு பலாகத்தில் இல்ஹாவும் தஹீஜும் கலந்துருக்கு. அதே மாதிரி இது தடுக்கிறதுக்காக வேண்டி. இன்னொன்று ஃபேல், அதாவது ஒரு விஷயத்தை ஏவுறதுக்காக வேண்டி, தூண்டுதலுக்காக வேண்டி, யார் அதை விடுறக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன சொன்னால், ஒருத்தர் என்னென்னா யாருக்கு அதை விடுறதுக்கு ஒரு தசவுர் இல்லையோ அவருக்கு ஒரு விதமாக தூண்டுவாங்க. யார் அதை என்னது, அதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது செய்ய மாட்டார், அப்படிப்பட்டவருக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு இதிலே சொல்கிறது. இதுதான் நம்ம சொன்னோம். அப்போ எது எப்படி ஏவணும், அம்மை யக்குல் மின்ஹும் இன்னி இலாஹும் மின் தூனிஹி ஃபதாலிக்க நஜிசிஹி ஜஹன்னம் என்பதாக வருது. அப்போ அவர்லேருந்து யார் நான் தான் அல்லான்னு சொல்கிறான், இலாஹ் என்று சொல்கிறானோ, அப்போ அவனுக்கு என்னது ஜஹன்னம் என்பதாக, ஜஹன்னத்தில் நம்ம நுழைப்போம் என்பதாக கூலி கொடுப்போன்னு வருது. அப்போ இந்த இடத்துல
அப்போ இந்த இடத்துல ஒரு சிந்தனையை தூண்டுறதுக்காக அப்போ இல்ஹாப் தஹீஜுடைய விஷயங்கள் இதான். அதாவது ஒரு தூண்டுதல், ஒரு உந்துதல் ஏற்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான். இதல்லாத வேற பல ஆயத்துக்கள் வந்திருக்குது. முன்னாலும் இது சம்பந்தமான ஆயத்துக்கள் வந்துச்சு. அதில் நம்ம இல்ஹாப் தஹீஜை பற்றி கொஞ்சம் விளக்கமாகவே இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருந்தோம். ஏன்னா அடுத்ததாக நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் வந்து அத்திபாக் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இல்ஹாப் தஹீஜை பற்றி நம்ம பார்த்தோம். அதே போல் இல்திஹாப் அப்படிங்கிறதும் சரி, தஹீஜுங்கிறதும் பலாகத்துடைய முக்கியமான விஷயங்கள் உள்ளதாக இருக்குது. ரொம்ப ரொம்ப வெயிட் உள்ளதா, ஒரு பவர் உள்ள ஒரு ஒரு சட்டமாக இருக்குது. இது மக்களை வந்து என்ன செய்யுது, நல்ல விஷயத்துக்கு தூண்டுறதுக்காக, பொதுவாக ஒரு விஷயத்துக்கு தூண்டுறதுக்காக, இன்னும் அவங்களுடைய உறுதி, அதாவது அவங்களுடைய உறுதியில் பலம் நிறுத்திருக்கா. உதாரணமாக நல்ல அவாமில் அல்லாவுடைய கட்டளைகள், அல்லாவுடைய கட்டளைகளை செய்கிறதன் மீது ஒரு உந்துதல் ஏற்படுத்துறதுக்காக வேண்டி, அதை பலம் கொடுக்கறதுக்காக வேண்டி, சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி அல்லாவால் தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு இஜ்தினாப் தவிர்த்து கொள்வது, அது மாதிரி அவனை தடுக்கப்பட்ட விஷயத்தை முழுமையாக தவிர்த்து கொள்வது. அப்போ இதில் வந்து இந்த தஹீஜ் இல்திஹாப் அதனுடைய சட்டத்தினுடைய ஹிக்மத் என்ன அப்படின்னு சொன்னால், அது கேட்கக்கூடியவருடைய அந்த காதில் ஒரு ஒரு கேட்கக்கூடியவருடைய உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவருடைய ஹிம்மத்தை இன்னும் தூண்டிவிடும், கிளப்பி விடும். பல மாறுபட்ட நோக்கங்கள் இருந்தாலும் அதில் செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டுரும். பல நோக்கங்கள் இருக்கும், நல்ல காரியங்கள் பலதை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தைகள் வரும் பொழுதோ இப்போ அதை வந்து என்ன செய்யணும், மற்றதை விட இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மிகைக்கும். எண்ணம் என்ன செய்யும், மிகைக்கும். அதனால தான் இது சொல்கிறது. அது மாதிரி இதனுடைய பலாகத்துடைய பயன்களும் அதிகமாக இருக்குது. குர்ஆனில் இதை பற்றி நிறைய வருது. குறிப்பாக தஹீஜ் இல்திஹாருங்கிறது நல்ல ஒரு ஆழமான கருத்தை நமக்கு வெளிப்படுத்தும். அதே மாதிரி அதில் உள்ள மாறுபட்ட ரகசியங்களை நமக்கு வெளிக்கொண்டு வரும். அது யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதுக்கு பிறகு அதை அமல் செய்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இந்த இல்ஹாப் தஹீஜுங்கிறது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக அதை தொடர்ந்து 7வது அத்திபாக். திபாக்னு ஒரு சட்டம். பைன இத்திபாஉன் வ அதாவுன் வ பைனல் ஹுர்ரி வல் அப்தி. இப்போ அத்திபாக்குங்கிறது இத்திபாவுக்கும் அதாவுக்கும் மத்தியில் ஒரு திபாக் இருக்குது. அதே மாதிரி ஹுர்ருக்கும் அப்துக்கும் மத்தியில் ஒரு திபாக் இருக்குது. இப்போ திபாக் அப்படின்னா என்னன்னு தெரியும். பொதுவாகவே வந்து பலாகத்தை பொறுத்த வரைக்கும் பலாகத்தில் எல்லாமே ஒவ்வொரு நோக்கங்களுக்காக வேண்டி அதை கொண்டு ஒரு நல்ல ஒரு மானாக்கள் வெளிப்படுவதற்காகத்தான் வழங்கப்படுது. பொதுவாக அல் மஹ்சனாத்துல், அதாவது இல்முல் பயான்ல, இல்முல் மஆனில 2 விஷயங்கள் இருக்கு. பலாகத்துடைய இல்முல் மஆனி, பலாகத்துடைய கலாம்ல இல்முல் மஆனில 2 வகை இருக்கு. 2 வகையும் அற்புதமான வகைகள். இல்முல் பதியில சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அல் மஹ்சனாத்துல் லஃப்லியா, அல் மஹ்சனாத்துல் மஅனவியாமாங்க. மஹ்சனாத்துல் லஃப்லியானா லெஃப்ல கொண்டு அழகாக அமைகிறது. மாணவியானது கருத்தின் மூலம் எனது அழகாக அமைக்கிறது. இதுதான் சொல்லுவாங்க. இப்போ லஃப்லியால வந்து ஜினாஸ் அப்படிங்கிற ஒரு வகையை பார்த்தோம். இந்த யௌம தகூமு ஸாஅத்து யுக்ஸிமுல் முஜ்ரிமூன மா லபிஸு கைர ஸாஅன்னு வருது. அப்புறம் இந்த வார்த்தைகள் கோர்வை சாத் சாத் ரெண்டுமே ஒரே கோர்வையாக வருது. அது லஃபுல் ரீதியான இதில் ஒரு கோர்வைகள் நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஜினாஸ்ன்னு சொல்லுவாங்க. லஃபுல் ரீதியான அழகு கொண்டு வருது. அப்போ இக்திபாஸ், இக்திபாஸ்னா ஒரு விருந்து எடுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ லா யஹ்ஸுனுக அல்லதீன லா யஹ்ஸுனுக லா தகுர்ரன்னக மினல் அப்போ யுஆஹிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். யுஆஹிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். அப்போ இதில் ஒரு இக்திபாஸ், இக்திபாஸ் புழங்கப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து மஹ்சனாத்துல் லஃப்லியாவை சார்ந்ததாக இருக்குது. சரி, அடுத்து இக்திபாஸுக்கு அடுத்து அதில் ஒரு வகை என்னன்னு சொன்னால் சஜான்னு சொல்லுவாங்க. சஜா, அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபன் ஆத்தி மும்சிகன் தலஃபன். பாருங்க, ஹலஃப் சலஃப் சஜா என்பது கோர்வைன்னு அர்த்தம். அதனுடைய கடைசி எல்லாமே என்னது ஒரே மாதிரி ஒத்ததாக இருக்கும். அல்லாஹும்ம இன் குன்த கது அபலைத்த ஃபைன்னக தாலமா கது ஆஃபைத்த அல் ஹுர்ரு இதா வாத வஃபா.
வைதா ஆன கஃபா, வைதா மலக்க ஆஃபா. இப்படி ஒவ்வொன்றும் கோர்வையில் வந்து முத்தி போய் இருக்கிறது. கோர்வையுடைய விஷயத்தை பார்க்கும்போது அழகாக இருக்கும். ரஹிமல்லாஹு அப்தன் கால ஹைரன் ஃபகனிம அவ் சகத்த ஃபசலிம. இப்படி பல விஷயங்கள் செய்து இந்த சஜாவுடைய விஷயத்தில் இருக்கு. அடுத்து சஜாவுக்கு அடுத்து இல்முல் பதி ஆரம்பிக்குது. இல்முல் மானா ரீதியான எனது அழகுபடுத்தல். அப்போ மஹ்சனாத்துல் மானவியா என்று எடுத்துக்கொண்டா அது மானா ரீதியான அதில் என்ன செய்யறது, கருத்து பரிமாற்றம் ஏற்படுறது. மானா ரீதியான கருத்துக்கும் போது அதில் வந்து உதாரணமாக அதில் முதல்ல தௌரியான்னு சொல்லுவாங்க. அதாவது மறைச்சி சொல்லி என்ன செய்யறது, ஒரு விஷயத்தை விளக்குறது. தௌரியான்னு சொல்லி சொல்லுவாங்க. தௌரியாங்கிறது பார்க்கறதுக்கு என்னது, அதாவது முத்தக்கல்லிம் ஒரு வார்த்தையை சொல்லுவார், அதை கொண்டு ரெண்டு மானாவை நாடுவார். ஒரு வார்த்தையை சொல்லி ரெண்டு மானாவை நாடுவார். ஒன்று வந்து வெளிப்படையான நெருக்கமான மானா, ஆனால் அது நாடப்படாது. அது இங்கே அவசியம் இல்லை. ஆனால் அங்கே நாடுறேன்னா தூரமான மறைவான ஒரு மானாவை தான் அங்கே நாடப்படும். அதுதான் தௌரியா என்பதாக சொல்லுவாங்க. சரி, தௌரியாவுக்கு அடுத்து அல் முக்காபலான ஒரு வகை இருக்குது. இலைக்கும் தக்சரூன ஐந்து ஃபஸ்இ வ தகில்லூன ஐந்து தொமஇ. இது வந்து என்னது, முக்காபலா, எதிரும் புதிருமானது. அடுத்து ஹஸ்னு தாலீல். இந்த வகையில் தான் திபாக்குன்னு ஒரு வகை இருக்குது. அத்திபாக்குன்னு ஒரு வகை இருக்குது. திபாக்குடைய வகைப்படுத்துறதுக்கு உதாரணங்கள் தஹ்சபுஹும் ஐகாதம் அஹும் ருக்கூதுன்னு சொல்கிறது. யஸ்தக்ஃபூன மினன் நாசி வலா யஸ்தக்ஃபூன மினன் நாஸ். இந்த இடத்துல திபாக் என்றாலே நம்ம ஏற்கனவே சொல்கிற திபாக் என்பது ரெண்டு வகையாக இருக்கும். திபாக்கே ஈஜாபி, திபாக்கே சலபி. திபாக்னா என்ன, அதாவது ரெண்டு ஒன்று எதிரும் புதிரான இரு களிமாக்களை ஒன்றிணைப்பது. ஒரு வாசகத்தில் எதிரும் புதிரான இரண்டு களிமாக்களை ஒன்றிணைப்பதற்கு சொல்கிறது. அதில் ஒன்று இருக்குது ஈஜாப் இருக்குது, இன்னொன்று சலபி இருக்குது. ஈஜாப்னா என்ன, அதாவது அது ரெண்டும் எனது எதிரும் புதிருமா இருக்கும். அது ரெண்டு லித்தும் எதிரும் புதிராக அர்த்தம் வராது. ரெண்டுக்கும் வேற வேறு அர்த்தத்தை நாடப்படாது. அதுக்கு தான் ஈஜாப்னு சொல்லுவாங்க. சலஃபினா என்ன, ரெண்டுக்கு என்னது அர்த்தங்கள்ல என்னது ரெண்டு எதிரும் புதிர் தான் இருக்கும். அர்த்தமே என்னது எதிரும் புதிராகவே அங்கே நாடப்படும். அதுக்கு தான் ஈஜாப் சலஃபி என்பதாக சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சொல்லுங்க கேளுங்க. ஈஜாபிக்கு உதாரணம் தஹ்சபுஹும் ஐகாதம் வஹும் ருக்கூத். தஹ்சபுஹும் ஐகாதம் வஹும் ருக்கூத். நீங்கள் அவர்களை முழித்துக் கொண்டிருப்பவர்களாக நினைக்கின்றீர்கள், ஆனால் அவர்களோ தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஐகாதன் ருக்கூத், நீங்கள் முழிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவங்க தூங்குறாங்க. ஐகாதன் தஹ்சபுஹும் ஐகாதம் வஹும் ருக்கூத். அப்போ நீங்கள் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அப்போ அந்த ஐகாதங்க விழிச்சிட்டு இருக்கிறது, ருக்குங்கிறது தூங்குறது. சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எதிரும் புதிருமான களிமா தான். ஐகாதனும் அது மாதிரி அடுத்ததில் பாருங்கள், ஹைருல் மாலி ஐனுன் சாஹிரத்துன் நீ ஐனின் நாயிமச்சின். அப்போ சாஹிரா நாயிமா, இந்த ரெண்டு மிசால் இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே அடிப்படையில் தான் இருக்குது. ரெண்டு நாட்டம் வந்து ஒரே இதுதான். உதாரணமாக ருக்கூத் ஐகாத், நீங்கள் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அப்போ ரெண்டுமே தூங்குறாங்கங்கிறதான் ஒரே வார்த்தையாக வருது. அப்போ மானால வித்தியாசப்படலை. அதனால இங்கே இதுக்கு ஈஜாபின்னு சொல்லுவோம். அதே சலபினா என்ன, சலபிங்கிறது ரெண்டும் எதிரும் புதிருமாக இருக்கும், அர்த்தத்தில் வித்தியாசப்படும். உதாரணமாக எஸ்தக்ஃபுன மினன்னாஸ் வலா எஸ்தக்ஃபுன மினன்னா, மக்கள்கிட்ட மறைக்கிறீங்க, எல்லாட்ட மறைக்க மாட்டீங்க. இப்போ ரெண்டும் எதிரும் புதிரும். அங்கே ரெண்டுமே நீங்கள் விழிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, விழிச்சிட்டு இருக்கலாம், தூங்குறாங்கன்னு அர்த்தம். இங்கே மறைக்கிறார்கள், மறைக்காமல் இருக்கிறார்கள். அப்போ ரெண்டு எதிரும் புதிருமான அர்த்தங்கள் கொண்டதாக இருக்குது. அதனால் இங்கே என்ன சொல்லுவாங்க, இஜாபு சலஃபி, இஜாபு சலஃபி என்பதாக சொல்லுவாங்க. அப்போ இந்த வகைகளை தான் எனது திபாக் என்பதாக கொண்டப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், திபாக்கில் அதா இத்திபாவுன்னு வருது, அதாவுன்னு வருது. இத்திபாவுன்னா இத்திபாமில் மாரூஃப், அதாவது நல்லதை கொண்டு அப்படி என்ன செய்யறது, விட்டுறது. அதாவுன்னா எனது நிறைவேற்றுவது. ஹுர்ரு அல் அப்து, ஹுர்ரு அப்துன்னது ரெண்டும் எதிரும் புதிரும், ரெண்டும் எதிரும் புதிரானது. திபான்னா எனது பின்பற்று, அதானா நிறைவேற்றுறது. சரி, அப்போ ஹுர்ரு அப்து ரெண்டு அர்த்தமும் இருக்கு. ஒன்று சுதந்திரமானவன், என்ன அடிமை. அப்போ ரெண்டுக்கு மத்தியில் என்ன இருக்கு, ஒரு எதிரும் புதுமான கருத்து அதில் அமைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். இப்போ அதுங்க இதுதான் திபாக்.
திபாக்கிறது இதை எதிர்முகமாக என்னது ஒரு கருத்து அமைந்திருக்கும். இந்த சட்டத்தில் திபாக்குடைய விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது மஹ்சனாத்தில் மாணவியை சார்ந்த மாணவியா அதை சார்ந்த திபாக் என்ற வகையை பற்றி பார்த்தோம். இதுக்கு முந்தின பாடத்தில் நம்ம இதை பற்றி பார்த்தோம். அக்கரல் முத்தகீன், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வசியத்துக்கு பிறகு வசியத்தை செய்ய வேண்டியதுக்கு கட்டளையிடுறது ஒரு வாக்கியமாக இருக்குது, கட்டளையிடக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அதாவது கட்டளையிடுறதுக்காக வேண்டி சொல்லப்படுறது. அதுக்கு தான் சொல்கிறது அதாவது ஹக்கன் முத்தகீன், முத்தகீன்களுக்கு என்ன செய்யுது, நீங்கள் முத்தகீன்கள் செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏவுதலுங்கிறது அதில் தெரியுது. ஒரு தூண்டுதல் ஏற்படுது, ஒரு தூண்டுதலுங்கிறது இதில் ஏற்படுது. அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இதில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அடுத்த பாடங்களில் வசனங்களின் பயன்கள் சம்பந்தமாக விளக்கமாக காண அல்லாஹ் தஆலா நமக்கு படிக்கக்கூடிய கல்வியினை விளங்கக்கூடிய தௌஃபீக்கையும் விளங்குவதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.